ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டான நோட் பேப்பர்லேருந்து ஒரு சின்ன சைக்கிள் எப்படி செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நோட் பேப்பர்ஸை வந்து பாதி எழுதி பாதி தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தூக்கி போகிற நோட்டெலாம் நம்ம என்ன பண்ணுவோம், வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ ஏதாவது கடையில் எடுத்து போய் போடுவோம், இல்லை வேறு ஏதாவது பண்ணுவோம், இல்லை குப்பையில் தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி போடுற பொருளை வச்சு ஒரு க்ரியேட்டிவாக ஒரு பொருள் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு சைக்கிள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ரொம்ப வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு அழகாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நோட் பேப்பர்ஸை வந்து ஸ்லைடாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி. அடுத்ததாக ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. ஏதாவது துடைப்பத்தினுடைய குச்சி, இல்லை நீங்கள் ஏதாவது கம்பி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு இது எதுக்குன்னா, இதை வந்து இந்த பேப்பர்ஸ் வந்து ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பேப்பர்னுடைய கார்னரில் வச்சுக்கோங்க. கார்னரில் ஒரு கிராஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மூலையிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டைட்னஸ் கிடைக்கும். நீங்கள் அப்படியே பேரலாக வச்சு நீங்கள் உருட்டினீங்க அப்படின்னா அந்த டைட்னஸ் கிடைக்காது, பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கார்னரில் வச்சு மடித்து அதை அப்படியே நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த குச்சி ஃபுல்லாகவே ரோல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் கிடைக்கும். ஸோ கடைசி அந்த கார்னரில் லைட்டாக வந்து கம் வச்சு அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது திரும்பி பிரிஞ்சு வராது. ஸோ இப்போ நமக்கு தேவையான அந்த குச்சி மாதிரியான ஒரு பேப்பர் ரோல் நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்தது அந்த குச்சியை அதிலேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான அந்த ஸ்டிக் கிடச்சிருச்சு, பேப்பர் ஸ்டிக் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் நம்ம சைக்கிள் நம்ம உருவாக்க போகிறோம். இதுதான் நான் செய்ய போகிற சைக்கிளுக்கு ரா மெட்டீரியல். கட் பண்ணுறதுக்கு சிசரும், ஒட்டுறதுக்கு கம்மும் தவிர வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த பேப்பர் ஸ்டிக்ஸை வச்சே தான் இந்த முழு சைக்கிளையும் நான் வந்து உருவாக்க போகிறேன். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாமல். அந்த பேப்பர் ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி அதை பட்டையாக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரோல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அது மேலே வந்து கம் கொஞ்சம் தடவிட்டு நம்ம வந்து இப்போ வீல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வீலுக்கு தேவையான இன்னர் வீல் வந்து வீலுக்குள்ளார இருக்க அந்த சின்ன ஒரு இன்னர் வீல் தான் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டு அந்த பென்சில் மேலேயே நீங்கள் ரோல் பண்ணிக்கிட்டு வாங்க. பென்சில் மேலே ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். கடைசியில் அந்த எட்ஜில் கொஞ்சம் கம் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பென்சிலை அதிலிருந்து நீங்கள் எடுத்துடுங்க. இன்னர் வீலுக்கான ரவுண்ட் ஷேப் நாம் செஞ்சிட்டோம். அடுத்ததாக அவுட்டர் வீலுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கம் தடவி அந்த ஷேப் மேலே ரோல் பண்ணலாம். நமக்கு வந்து இதில் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக் வந்து பத்தாது. இன்னும் ஒரு பேப்பர் ஸ்டிக்கையும் எடுத்து மறுபடியும் அது மேலேயே நீங்கள் ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் கிடைக்கும். ஸோ கடைசியாக கம் போட்டு ஒட்டி காஞ்சதுக்கப்புறம் அந்த ஷேப்பில் இருந்து அந்த பேப்பர் ரோலை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துருங்க. இப்போ நமக்கு அந்த அவுட்டர் வீல் ஷேப் கிடைச்சிருச்சு. அந்த சின்னதையும் பெருசையும் வச்சுட்டு கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சின்ன சின்ன துண்டு துண்டாக அந்த பேப்பர் ஸ்டிக்ஸை கட் பண்ணி அது நடுவில் வச்சு கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த 2 வீலையும் ஒன்றா வச்சு நம்ம கட் பண்ண போகிற பகுதியை மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 8 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சின்ன வீலோட கட் பண்ண துண்டை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம்லாம் கம் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. மீதி இருக்க ஸ்டிக்கையும் அதுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கான வீல் கிடச்சிருச்சு. இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணிக்கோங்க. அந்த அவுட்டர் வீல் ஷேப்லேயே இன்னும் ஒரு ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை பாதியாக கட் பண்ணி மட்கார்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு பார்ட்டாக நான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறேன். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க.
ஃபைனலாக சைக்கிள் மாடல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டாக போன நோட் பேப்பரை வச்சு இந்த மாடலை முடிச்சிருக்கோம். வேறு எந்த ஒரு மெட்டீரியல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. கம்பியோ இல்லை பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பராலேயே ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஈஸி ஸ்டெப் தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்கள பண்ண சொல்லி பாருங்கள். ஸோ இதே மாதிரியான பேப்பர் டெக்னிக்ஸ் வச்சு இன்னும் வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் கூட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் தெரிஞ்சிக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸை அடுத்தடுத்து பார்க்கலாம். பாய்.